அமூர் ரப்பானி வாழ் சம்பந்தமானது, உபதேசம் சம்பந்தமானது. அது அவங்க அப்படித்தான் சொல்லணும். ஏன் அடிப்படையாக தான் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இயேசுவிடத்திலே கேட்க மாட்டோம், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்போம். ஆனால் அதே போல் வலிமார்களிடத்திலே கேட்க முடியும், அவர்களை வசீலாவாக வைத்து கேட்க முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க முடியுமே. அந்த காலத்து சஹாபாக்களுக்கு தெரியவா, ஏதாவது ஒரு யுத்தத்தை கைவெட்டப்பட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓடி வருவாங்களா? அலிரலியல்லாஹு அவர்களுடைய கண் கைபரிலே கண் விழுந்து, அதாவது கண் நசல் இருந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே ஓடி வருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல் நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களுடைய கராமத்திலே வரும், அவர்கள் அதாவது அந்த கோழி, இந்த கோழியினுடைய எலும்பை வைத்தவர்கள் கோழியை எழுப்பின செய்தி, இதற்கு கேட்பார்கள். அப்படி அதற்கு எங்க ஆதாரம் இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே? நாயனே, நீ மரணித்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பாய் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அவலம் துகுமி, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா? பல, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், வலாக்கில் யத்மஇன்ன கல்பி, என்னுடைய ஈமான் இன்னும் உறுதியாக வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படி? ஆல பஹுத் அர்பஅத்தம் மினத் தைர், 4 பறவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். 4 பறவைகளை எடுத்து பஹுத் அர்பஅத்தம் மினத் தைர் ஃபஸ்ருஹுன்ன அலா குல்லி ஜபலி, பின்னர் மலைகளிலே நீங்கள் அதை வையுங்கள் என்று 4 மலைகள் அந்த தான் வைத்தார்கள். இலங்கையில் இருக்கிற பாபாத மலைகள் நபி வரல, இன அலா குல்லி ஜபலின் என்னக்கா 4 மலைகள் தான் அந்த அர்த்தம். மலைகளை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? வைத்து விட்டு நீங்க நின்று துஆ கேளுங்கன்னு சொல்லல, சும்மது உன்ன, பின்னர் நீங்க அலைங்க, நீங்க கூப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். அந்த தலை வேற உடம்பு வேற கலந்து இருக்கக்கூடிய கொத்து ரொட்டி போல செய்யப்பட்ட அந்த பிராணிகள் எல்லாம் ஒன்று செய்து வருகிறது. சும்மது உன்ன, நீங்கள் அவைகளை அலையுங்கள். மறுநாள் அந்த பிராணியை அறுத்து 4 மலையிலே வைத்துவிட்டு என்னிடத்து துஆ கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லவில்லை. சும்மது உன்ன, பின்னர் அவைகளை நீங்கள் அலையுங்கள். யதீனக சஹியா, எல்லாம் அவைகள் உயிர்ப்பித்து ஒன்று சேர்ந்து வரும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இப்படியான ஏராளமான ஆதாரங்கள் அதில் இருந்து கொண்டிருக்கிறது. வமன் நாதானி பிஸ்மி ஃபீ ஷித்தத்தின் ஃபர்ஜது அன்ஹு. முதல்ல அரபு தெரிஞ்சுக்கிட்டு, வஹாபியருக்கு அரபு தெரியாது. வமன் நாதானி பிஸ்மி ஃபீ ஷித்தத்தின் ஃபர்ஜது அன்ஹு, அதாவது என்னுடைய திருநாமத்தை யார் அழைத்தால் அவருடைய கஷ்டத்தை நான் சந்தோஷமாக்கி வைப்பேன். அப்ப எங்க யா முஹிதீன் என்று தானே சொல்றோம். அவங்களோட பேர்ல ஒண்ணுதான் யா முஹிதீன், யா முஹிதீன், யா ஹௌசுல் ஆலம், யா ஷேக் அப்துல் காதிர், இப்படி சொன்னா அதெல்லாம் வயல அடங்கும். வமன் நாதானி பிஸ்மி ஃபீ ஷித்தத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த என்னுடைய திருநாமத்தை கொண்டு அழைத்தால் அவருக்கு நான் அவருடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பேன் என்று சொல்லக்கூடியதில் இதெல்லாம் அடங்கும், யா முஹிதீன் என்பதெல்லாம். அதே போல் இன்னும் ஒரு கேள்வி முஹிதீன் மௌலிதிலே வருகிறது. அபூபக்கர் ஹம்மாமி என்று சொல்லக்கூடியவரோட ஷர்த்தான், அதாவது அபூபக்கர் ஹம்மாமி என்று சொல்லக்கூடிய ஒரு வலியுல்லாஹ், அவர் நல்ல நடத்தையுடையவராகத்தான் இருந்தார். அவர் செய்த சில தவறுகளின் காரணமாக சையதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு முதலாக எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்? அஷ்ஷரியத்து தஸ்கு மின்க, நீங்கள் செய்யக்கூடிய குற்றம் குறைகளை ஷரியத்தை என்னிடத்தில் வந்து சொல்கிறது என்பதாக சொல்வார்கள். ஒரு கேள்வி, ஷரியத்து எப்படி பேசும்? ஷரியத்து பேசும், அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அது குர்ஆனும் நோன்பும் மறுமையில் அல்லாஹ்விடத்தை சிபாரிசு செய்யுமா, ஷஃபாஅத் செய்யுமா? நோன்பு பேசும். நோன்பை யாராவது கண்டிருக்கிறார்களா? நோன்பு பேசுகிறதாக வந்திருக்கிறது. நரகமே பேசும் அல்லாஹ்விட. யோம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலாய்தி, நாங்கள் அன்றைய நாளையிலே நரகத்தை பார்த்து கேட்போம், ஹலிம் தலாய்தி, உனக்கு போதுமானி நிறைந்து விட்டுதா என்று சொன்ன நேரத்திலே வத்தகூலு ஹல்மின் மஸீத், நரகம் சொல்லுமா இன்னும் ஈத்தியான் சரி, நரகத்துக்கு இன்னும் ஆள் கேட்கும். இப்படியாக அதெல்லாம் பேசும். இப்படியாக ஷரியத்து என்னிடத்திலே வந்து சொல்கிறது. ஷரியத்து வந்து சொல்றதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
ஷரியத்து சொல்கிறது, முறைப்பாடு செய்கிறது. ஏன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தின்னக்கூடிய அந்த இறைச்சி துண்டு அவர்களுக்கு சில செய்திகளை அறிவித்திருக்கிறது. இப்படியான அந்த அபூபக்கர் ஹம்மாமியை பார்த்து நீங்கள் இந்த தவறை செய்யக்கூடாது என்று சொல்லியும் அவங்க வனஹாஹு அன் உமூரி வலம் யன்தஹி, அதாவது சில விஷயங்களை குறித்து இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னதும் ஆனால் அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை. அப்பொழுது அபூபக்கர் ஹம்மாமி அவர்களுடைய நெஞ்சுக்கு அடித்து சொல்கிறார்கள், சையதுனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி உக்ருஜி யா அபா பக்ர் மின் பக்தாத வ மஹதஃபா, நீ பக்தாதுக்கும் அதற்கு ஷூலானும் வரக்கூடாது, அதுக்கு வெளியில நாடு கடத்தப்படுவது இது மார்க்கத்திலே இருக்கிறோண்டு. தக்ரீபுஹா, சில குற்றங்களை செய்தால், அதாவது சில குற்றங்களை செய்த இஸ்லாத்திலே இருக்க எல்லா உலமாக்கள் ஷரியத்துடைய முடிவு அவர்களை நாடு கடத்தப்பட வேண்டும். இப்படியான ஒரு தீர்ப்பை அவர்கள் செய்தார்கள். பக்தாதுக்கு வரக்கூடாது. இந்த கிதாப் மதரசாக்கள் ஓதுகிறவர்களுக்கு தெரியும். இப்படி